ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 44ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து ஒரு முறை வாசிக்கலாம். In the days of this king, the God of heaven will set up a kingdom which shall never be destroyed, and the kingdom shall not be left to other people. It shall break in pieces and consume all these kingdoms, and which shall stand forever. ஹல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தானியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். 607வது ஆண்டு பிசி, கிறிஸ்துவுக்கு முன் 607, 607 பிசி. யோயாக்கீம் என்கின்ற ராஜா இஸ்ரவேலை ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களில் பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து எருசலேமை முற்றுகை போட்டு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து அதன் பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைகளுக்குள்ள போய் அதனுடைய பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு ராஜாவினுடைய வீட்டிலே அல்லது பிரபுக்களின் வீட்டிலே இருக்கக்கூடிய சிறந்த வாலிப பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போய்விட்டான். அவன் முக்கியமான 3 காரியங்களை கொள்ளையிட்டான். தேவாலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகள், அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்கள், கல்வியிலே, ஞானத்திலே, அறிவிலே, அழகிலே சிறந்த வாலிபர்களாகிய ஆண் மக்களையும் பெண் மக்களையும் அடிமைகளாக கொண்டு போய்விட்டான். அப்படி கொண்டு போகப்பட்டவர்களிலே 4 பேர் முக்கியமானவர்கள். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆக்சுவலா அவங்களுக்கு அனனியா, மிஷாவேல், அசரியா, இதுதான் அவங்களுடைய உண்மையான பேரு. பாபிலோன்ல அவங்களுக்கு பெயர் மாற்றி ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று பெயரிடப்பட்டது. இப்படி கொண்டு போனார்கள். ஏன் கொண்டு போனார்கள்? எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு தீர்க்க முடியாத வியாதி வந்துருச்சு. தீர்க்கதரிசி வந்து உன் வீட்டு காரியங்களை சரி செய்யும், நீர் மரித்து போவீர்னு சொன்னான். அவனால எந்திரிச்சு உட்கார கூட முடியல. சுவர் பக்கமாய் தன் முகத்தை திருப்பி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான். கர்த்தர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தார், சுகம் கொடுத்தார், அற்புதத்தை காமிச்சார். இவன் சுகம் பெற்றதும் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கூப்பிட்டு விருந்து வச்சான். அந்த விருந்துல பாபிலோனியர்களை அழைச்சான். அவங்களும் வந்தாங்க. தன் பெருமையை காட்ட அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் பொக்கிஷங்களெல்லாம் காமிச்சான். தேவாலயத்துக்குள்ள கூட்டின்னு போயிட்டு தங்கத்தினால் செய்யப்பட்ட பனிமுட்டுகளை எல்லாம் காமிச்சான். தீர்க்கதரிசி வந்தாரு. எசேக்கியாவை கேட்டார், ஏன்பா வந்தவங்க யாரு? பாபிலோனியர்கள். அவங்களுக்கு என்ன காமிச்ச? எல்லா பொக்கிஷங்களையும் காமிச்சேன். அப்படியா? சம்பவிக்க போவது என்னவென்றால், நீ எதையெல்லாம் அவங்களுக்கு காமிச்சியோ அதையெல்லாம் அவர்கள் ஒரு நாள்ல வந்து உன்னிடத்துல இருந்து எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள். ஒருவேளை உன் நாட்களில் எது சம்பவிக்காது, இந்த பிள்ளைகளின் நாட்களில் இது சம்பவிக்கும் என்று சொன்னான். அப்படியே தான் யோயாக்கீமின் நாட்களிலே நடந்தது. கனெக்ஷன் புரியுதா? எரேமியா புலம்பல் பார்த்தோம். உன் வாலிபர்கள் இங்கிருந்து அடிமைகளாய் கொண்டு போகப்படுவார்கள்னு பார்த்தோம். இன்னைக்கு அது நடக்கிறது தானியேலின் புத்தகத்துல. பொக்கிஷங்கள் எல்லாம் போச்சு. இப்போ அங்க போன இவர்கள் அநேகர் இருந்தார்கள். ராஜா என்ன பண்ணா, இவர்களை 3 வருஷம் என் அரண்மனையில
நான் சாப்பிடுற சாப்பாடு கொடுத்து இவங்களை சிறப்பா பயிற்சி கொடுத்து உருவாக்கி பிறகு என் ராஜ்யத்தில ஞானிகளாக இவர்களை பயன்படுத்திக் கொள்வேன் என்று ராஜா தீர்மானித்து சாப்பாடு திராட்சை ரசம் இவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. தானியேலு விசாரணைக்காரனிடத்துல போய் கேட்டான், ஐயா எங்களுக்கு உங்க சாப்பாடு பழக்கம் இல்லை, ஆகவே எங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு கொடுத்தா போதும், பருப்பு மரக்கறி வகைகளை கொடுத்தா போதும், எங்களுக்கு திராட்சை ரசம் வேணாம், தண்ணீர் கொடுத்தா போதும். ஐயோ என் வேலை போயிடும். கறி சோறு சாப்பிட்றவங்கெல்லாம் நல்லா புஷ்டியா ராஜா முன்னால வந்து நிற்பாங்க, முக கலர்ச்சியா வந்து நிற்பாங்க, நீங்க எலும்பும் தோலுமா வந்து நிற்பீங்க, இப்போ என் வேலை போயிடும். இவங்க சொன்னாங்க, ஒரு 10 நாள் டெஸ்ட் பண்ணி பாருங்க, 10 நாளைக்கு எங்களுக்கு நாங்க கேட்கிற மரக்கறிங்களை கொடுங்க. இப்படி யாருன்னா சொல்லுவீங்க, 10 நாளைக்கு எங்களுக்கு கறி கொடுங்க, சோறு பருப்பெல்லாம் நிறுத்திட்டு வெறும் கறி டேபிள்ல அப்படியே வேக அப்படி கேட்போம் நம்ம. இவங்க என்ன கேட்டாங்க பார்த்தீங்களா? திராட்சை ரசம் வேணாம், வாலிப பிள்ளைங்களே, நான் பெத்த பிள்ளைங்களே, ஆவிக்குரிய ரீதியா மாம்சத்தின்படி நான் பெத்த பிள்ளைங்களே, உங்களுக்கு தான் இந்த செய்தி இன்னைக்கு. தயவு செஞ்சு அந்த போன் எல்லாம் மடக்கி தூரம் போட்டு நான் சொல்றது மட்டும் கேளுங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. எப்பா எப்பா டானி, நான் சொல்றது கேள்றா, ஜானி ஜானி நான் சொல்றது கேள், பிரபு நான் சொல்றது கேள், அப்புறம் நம்ம பேசிக்கலாம், இப்ப நான் சொல்றது கேள், இது ஜீவன் தருகிற வார்த்தை. அடுத்த 40-50 வருஷம் நீ பாதுகாப்பா சுகமா உயர்த்தப்பட்டு, எங்க எப்படி ப்ரமோட்டட் ஹை, உயர்த்தப்பட்டு உலகமே உங்களை திரும்பி பார்க்கிறபடி கர்த்தர் உன்னை வாழ வைக்கணும்னா இப்ப நான் சொல்றதை கேளுங்க, இப்ப நான் சொல்றதை கேளுங்க. மரக்கறி போதும் எங்களுக்கு, திராட்சை ரசத்தினால, ராஜாவின் ராஜபோகமான ஆகாரத்தினால் எங்களை நாங்கள் தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டோம் என்று பொருத்தனையாக இந்த 2 பேரு, இந்த 4 பேர் சொன்னாங்க. அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தான். 10 நாள் கழிச்சு அவங்கள முறைப்படுத்தி பார்த்தா, கறி திராட்சை ரசம்லாம் சாப்பிட்டவங்க மூஞ்ச விட மரக்கறி சாப்பிட்டவங்க இந்த மூஞ்சி எப்படி இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆகவே இந்த ராஜாவினுடைய பதார்த்தங்களினால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாத இந்த 4 வாலிபர்களுக்குள்ள தேவன் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். உன்னை விட்டா இன்னொன்னை பெறுவாய். ஜஸ்ட் லிசன் டு மீ. உன்னை விட்டா இன்னொன்னை பெறுவாய். விட வேண்டியது எது? உன்னை தீட்டுப்படுத்தக்கூடியது. பெற வேண்டியது எது? கர்த்தருடைய வார்த்தை. விட வேண்டியதை விட்டு பெற வேண்டியதை நீ பெற்றாயானால் உன்னை சொப்பனக்காரனாய், சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறவனாய், பிரைம் மினிஸ்டரா, பைனான்ஸ் மினிஸ்டரா ஆண்டவர் மாற்றுவார். உயர்ந்த நிலைமைக்கு உன்னை கொண்டு போவார். தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சமர்த்தியத்தையும் கொடுத்தார் வாலிப பிள்ளைகளுக்கு. எங்க? சொந்த ஊர்ல இல்ல, அடிமைகளாய் போன இடத்துல, அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட இடத்துல கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார், அறிவை கொடுத்தார், சமர்த்தியத்தை கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இந்த பீரியடு முடிஞ்ச பிறகு பைபிள் சொல்லுது, அந்த ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும், ஜோஷியரிலும், கல்தேயரிலும் இந்த எபிரேய வாலிபர்கள் 4 பேர் 10 மடங்கு சமர்த்தராய் காணப்பட்டார்கள். 10 times, 10 மடங்கு சமர்த்தராய் காணப்பட்டார்கள். இது இன்ட்ரோடக்ஷன், முன்னுரை. இந்த பின்னணி நடந்து கொண்டிருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார்
ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் ஒரு சொப்பனத்தை கண்டான், ஒரு கனவை கண்டான். அதனாலே அவனுடைய ஆவி அவனுக்குள் கலங்கி நித்திரை கலைந்து போனது. இப்ப ராஜா தன்னுடைய சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். யார் யாரை கூப்பிட்டான் பாருங்க? சாஸ்திரிகள், ஜோசியர், சூனியக்காரர், கல்தேயர். Chaldeans supposed to be wisest people of Daniel's time. தானியேலின் நாட்களிலே கல்தேயர்கள் மிகுந்த ஞானிகளாக கருதப்பட்டார்கள். ரொம்ப ஞானிங்க. ஜோசியம் பார்க்கிறவங்க, சாஸ்திரம் பார்க்கிறவங்க, சூனியம் பண்றவங்க. ஜோசியம் பார்க்கிறவங்க, சாஸ்திரம் பார்க்கிறவங்க, சூனியம் பண்றவங்க கல்தேயர். இவங்க எல்லாரையும் கூப்பிட்டான். இஸ்ரவேல்ல இருந்து அடிமைகளாய் கொண்டு வந்து 3 வருஷம் பராமரிச்ச தானியேல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை மறந்துட்டான். இவனுக்கு பிரச்சனைன்னு வந்ததும் தன் தேசத்தை சேர்ந்தவங்களை கூப்பிட்டான். குரிகார்கிட்ட போனான். நமக்கு பிரச்சனை வந்துட்டா எங்க போறதுன்னு தெரியாத அந்த அங்கலாய்ப்பு நம்மள எங்க போய் நிறுத்திடும்? சாஸ்திரக்கார்கிட்ட, ஜோசியக்கார்கிட்ட. ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம சூழ்நிலை என்னன்னா, நம்ம பிரச்சனைக்கு அவங்க கிட்ட பதில் இல்லை. ஆளானப்பட்ட நேபுகாத் நேச்சாருக்கு இந்த 4 பேர்கிட்ட பதில் இல்லை. என்ன சொன்னா, நீங்க நான் கண்ட கனவையும் சொல்ல வேண்டும், அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். இவங்க சொல்றாங்க, இல்ல ராஜாவே, நீ கனவு சொல்லு, நாங்க அர்த்தத்தை சொல்றோம். அது நேபுகாத் சொன்னா, இந்த ரீல் சுத்துற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏன்னா நான் கனவை சொல்ல போய் அவன் ஒரு அர்த்தத்தை சொல்லுவீங்க, என்னை ஏமாத்திட்டு போயிடுவீங்க. ஆகவே ஃபர்ஸ்ட் கனவு, அப்புறம் என்ன அர்த்தம். எல்லாம் மாட்டினானுங்க. இவ்வளவு நாலு ரீல் சுத்தின்னு ஓட்டம் அதெல்லாம் போயிடுச்சு. 2020ஆம் வருஷம் உலக பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசிகள் என்று தங்களை அழைத்து கொண்ட எல்லாரும், இது பொன்னான ஆண்டு, திஸ் இஸ் a golden year. 4 hour அந்த டிவியை திறந்து பார்த்துன்னு இருந்தோம். 4 hour சர்ச்சு கூட வர்றது இல்லை. எங்க வீட்டுல ஒரே தோத்திரம் தான், ஒரே ஜபம் தான். டிவியை பார்த்துட்டு உக்காந்து என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஒருத்தம் கூட சொல்லிய கொரோனா வரப்போகுதுன்னு, ஒரு தீர்க்க தரிசி கூட சொல்லிய. ஆனா அவங்க பின்னால்தான் ஓடுறதுக்கு மனசு இல்ல. இன்னைக்கு வரேன், இன்னும் போக்குது, இப்பதான் ஸ்டார்டிங். குரிக்கார்கிட்ட போனா கனி கேக்குறது. எங்க அப்பா செத்துட்டாரு, செத்துட்டு பிறகு அப்பா என்ன சொல்ற சொல்லுன்னு போறது. உயிரோட கருப்பு ஒரு நாள் அவர் பேச்சு கேட்டியா? உயிரோட கறப்போ ஒரு நாள் டெய்லி கூப்பிட்டாரே, வாடாங்க வாடாங்கன்னு வரலையே, பேச்சு கேட்கலையே. செத்துட்டு பிறகு என்ன கேட்கறதுக்கு போறது? குறி கேட்கறது. உயிரோட இருக்கிறப்ப அவங்க பேச்சு கேளு, அப்புறம் செத்துட்டு பிறகு ஏன் கேட்கறது? கை கூப்பி கொடுக்கறது. பார்த்து சொல்லு, என்ன தருது இந்த கையில? ஆயுசு ரேகை ஓட்டான். இதுங்க பாதியில கட் ஆயிடுச்சுன்னா சரி, கட் ஆயிடுச்சு பாதியில என்ன பண்ணு, பிளேட் எடுத்து அர்த்தக்குன்னு ஜாயிண்ட் பண்ணிடுவியா? ஆயுசு கூட்டிடுமா? கூட்டிடுமா ஆயுசு? வாஸ்து சரியில்லை, டோர் எங்க இருந்து எடுத்து அங்க வை. அங்க வச்சா லட்சுமி உள்ள வந்துருவாளா? எங்க வச்சாலும் வர முடியாது. தீந்துருமாவும் பிரச்சனை, தீந்துருமாவும் பிரச்சனை. ராஜாவுக்கு தீரல, நேபுகாத் நேச்சாருக்கு தீரல. இவனுங்கெல்லாம் வந்து கதை சொன்னானுங்க. அவன் சொன்னான், எனக்கு ஒருத்தனையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கொண்டு போட்டுரு. அவங்க வீடு எருக்களமாக்கப்படணும். அப்படின்னா கூரையெல்லாம் பிச்சு போட்டுடணும்,
வெரி குட்டி சார் நின்னுக்கணும். யாருக்குன்னா டாய்லெட் அர்ஜென்ட்டா வந்துட்டா அங்க போயிட்டு வரும்படி அத்தை மாத்திடணும். வீட்டை என்னவா மாத்திடணும்? எருக்களமா மாத்திடணும். தேடின்னு வராங்க. யார சாவடிக்கிறதுக்கு? ஞானிகளை, ஜோசியக்காரரை, குறி சொல்றவங்கள, அஞ்சனம் பார்க்கறவங்கள, நாள் பார்க்கறவங்கள, வாஸ்து பார்க்கறவங்கள தேடின்னு வர்றாங்க ராஜாவின் ஆட்கள் வெட்டி போடுறதுக்கு. தானியேல் முன்னால போய் நிக்கிறான். என்ன விஷயம்? ராஜா அப்படி சொன்னார், எல்லாரையும் அடிக்க சொல்லி. ஏன்? ராஜா ஒரு கனவு கண்டாரு. இவனுங்க ஒருத்தனாலையும் இந்த கனவை சொல்ல முடியல. தப்பான ஆளுகிட்ட போய் கேட்டுனுக்கிறீங்களே, நான் வரேன் போய் ராஜாவுக்கு சொல்லுங்க, நான் வரேன்னு போய் ராஜாவுக்கு சொல்லுங்க. அது வரல இந்த சட்டத்தை கொஞ்சம் என்ன பண்ணுங்க, நிறுத்தி வைங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தானியேலுக்கு பழி வாங்குற சுவாபம் இருந்தா ஒரு 4 நாள் ஓடி ஒளிஞ்சுக்கலாம். அத்தனை பேரும் காலி. யாரெல்லாம்? ஜோசியக்காரு, குறி சொல்றவங்க, சூனியக்காரெல்லாம் காலி ஆயிட்டு இருப்பாங்க. ஆனா தானியேல் அப்படி பண்ணல. நான் வரேன்னு போய் சொல்லுங்க. ராஜா கிட்ட இவனே போய் தன்னை வெளிப்படுத்துகிறான். அந்த பிரதானி போய் சொல்றான், எபிரேய வாலிபர்களில் ஒரு வாலிபனை கண்டேன். அவன் உம்முடைய கனவுகளை, உம்முடைய தரிசனங்களை, சொப்பனத்தை விளக்கி சொல்ல அவனால கூடும். அப்படியா? அழைத்து கொண்டு வாருங்கள். தானியேல் போயிட்டு அங்கே ராஜா அவன் கண்ட சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் அவன் போய் நிற்கிறான். அதுக்கு முன்னால தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும், யார் யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களும் பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்திலே தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். ராக்காலத்துல ஆல் நைட் பிரேயர் வச்சாங்க இந்த 4 பேரும். நம்ம சர்ச்சில் பகல் பிரேயருக்கே வர்றது இல்லை யாரும், ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்றது இல்லை, சனிக்கிழமை கூட்டத்துக்கு வர்றது இல்லை. இவன் ஆல் நைட் பிரேயர் வச்சான். 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அப்பொழுது தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். பின்பு தானியேல் சொன்னதாவது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். ஒரு நல்ல தலைவன், நல்ல மனுஷனுக்கு அழகு ஆண்டவர்கிட்ட பதிலை பெற்றுக்கிட்டா நன்றி சொல்றது. அல்லேலூயா. ஜானையாவை இன்னைக்கு சர்ச்சில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரியலி ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரம் ஐசியூல சிசியூல எல்லாம் போயிட்டு இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்துகிறார். நம்ம ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் தருகிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவரும் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். நன்றி சொல்ல ஆண்டவருடைய சமூகத்துல இவங்க கூட நன்றி சொன்னாங்க. பரலோகத்தின் தேவனே, உம்மை போல யாரும் இல்லை. ராஜாவுக்கு முன்பதாக கொண்டு போய் நிறுத்தினார்கள். ராஜா தானியேலை பார்த்து, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் உன்னால் அறிவிக்க கூடுமோ என்றான். ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது, முடியாது.
மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஆண்டவருக்கு ஒரு புது பேர் இப்போ இன்னைக்கு என்ன தெரியுமா? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்பெல்லாம் பைபிள் ஆண்டவருடைய ஒரு புது நாமத்தை கண்டுபிடிக்கிறோமோ அப்போ உடனே என்ன சொல்லணும்? நமக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கணும். ஆமென். என்ன? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தின் தேவன் கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறதை நேபுகாத்நேச்சாருக்கு அறிவித்திருக்கிறார். நீர் உம்முடைய படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது நீர் கண்ட தரிசனம் இதுவே. ராஜாவே, நீர் பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டே இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையையும் இரும்பு களிமண்ணுமாகி அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை நிரப்பிற்று என்றான். கனவு சொல்லிட்டான். உயரமான ஒரு சிலையை கண்டீர். தலை பொன்னு, மார்பகம் வெள்ளி, வயிறும் தொடைகளும் வெண்கலம், காலு இரும்பு, பாதம் இருக்குது, பாதத்துல 10 விரல் இருக்குது இல்ல, அது இரும்பும் களிமண்ணும் கலந்த கலவை. இந்த சிலையை கண்டீர். இது பிரகாசமாய் இருந்தது, இது பயங்கரமாய் இருந்தது, உமக்கு முன்னால நின்றது. மனிதன் பெயர்க்காத ஒரு கல்லு, கரடு முரடான ஒரு கல்லு, ஒரு பாறை உருண்டு வந்து, ஒரு கண்மலை. எதுன்னு அப்ப கண்டுபிடிக்கிறீங்களா? பார்க்கலாம். ஒரு கண்மலை உருண்டு வந்து இந்த கல்லு கிட்ட கால்ல மோதுச்சு. களிமண்ணும் இரும்பும் கலந்தது, உடஞ்சிச்சா, சிலை அப்படியே கீழ் வந்துச்சா. இந்த கல்லு அந்த சிலைய மோதி அடிச்சு தூள் தூளா போயிருச்சு. இப்போ போர் அடிச்சுட்டு களத்துல அதை தூத்துவாங்கல்ல, அப்ப காத்து அடிச்சதும் பதர் அப்படியே பறந்து போற மாதிரி இந்த தூள் தங்க இடம் இல்லாமல் இருக்கிற இடம் தெரியாம பறந்து போயிருச்சு. வந்து மோதின இந்த கல்லோ ஒரு பெரிய மலையா மாறி பூமி எங்கும் நிரப்பிற்று. இது நீர் கண்ட கனவு. இப்போ அர்த்தத்தை சொல்றேன், கேட்டுக்குங்க. ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. நீர் தலை. பரலோகத்தின் தேவன் இந்த காரியத்தை உமக்கு அறிவிச்சிருக்காரு. உம்முடைய ராஜ்யம் பொன்னினால் ஆனது, கோல்டன் பீரியட், தலை. அது உம்முடைய ராஜ்யம். உமக்கு பின்னால இன்னொரு ராஜ்யம் வரும், கீழ்த்தரமான ராஜ்யம். அதுக்கு பிறகு வெள்ளிக்கு அடையாளமான ஒரு ராஜ்யம் வரும். அதுக்கு பிறகு வெண்கலத்துக்கு அடையாளமான ஒரு ராஜ்யம் வரும். அதுக்கு பிறகு இரும்புக்கு அடையாளமான ஒரு ராஜ்யம் வரும். அதுக்கு பிறகு இரும்பும் மண்ணும் கலந்த ஒரு ராஜ்யம் வரும். இதைத்தான் நாம கொஞ்சம் கவனிக்கணும். அது வரையிலும் ஜனங்க அவங்கவுங்க வாழ்வாங்க. ஆனா இரும்பும் மண்ணும் கலந்த இடத்துல ஒருத்தர் சம்பந்தம் கலந்து ஜனங்கள் தனிப்பட்ட குழுக்களாக வாழ்வதை விட்டு கலந்து வாழ்வார்கள். அந்த நேரத்திலே இந்த கல்லு வந்து இடிச்சு போட்டுரும். அந்த பெரிய கல்லு தேவனுடைய ராஜ்யம். பரலோகத்தில் தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமலும் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே.
அப்படியே அது ராஜ்யங்கள் எல்லாம் நொறுங்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இதுதான் நீர் கண்ட கனவு. அந்த கனவினுடைய அர்த்தம் இனிமேல் சம்பவிக்க போகிறதை கர்த்தர் உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது ராஜா, அவன் புத்தி போறதே இல்லை, ராஜா நேபுகாத்நேச்சார் தானியேலை முகங்குப்புற விழுந்து வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தி அவனுக்கு தூபம் காட்டினான். அவன் கல்தேயன் இல்ல, பாபிலோன் இல்ல, பாபிலோனுக்கு ராஜா இல்ல, விக்கிரக ஆராதனைக்கு தலைநகரம் பாபிலோன். விக்கிரக ஆராதனைக்கு தலைநகரம். அவன் தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு? தானியேல். தானியேலை நோக்கி, நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுக்கும் அதிபதியாகும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியும் நியமித்தான். தானியேலுக்கு ப்ரமோஷன். உடனே தானியேல் ராஜா கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறான். என்னன்னு? சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். இப்போ வெறும் தானியேலுக்கு ப்ரமோஷன். தானியேல் சுயநலவாதி இல்லை. தன்னோடு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட, பாபிலோனின் ஆகாரத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாத இந்த வாலிப பிள்ளைகளை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை ராஜாவினிடத்திலே சொல்லி அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து தன் பக்கத்திலே வைத்து கொண்டான். அவர்கள் விசாரணைக்காரனாய் மாறினார்கள். தானியேலோ கொலு மண்டபத்தில் இருந்தான். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாலிய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில நமக்கு செய்தி என்ன? ஆண்டவருக்காக நீ பிரத்யேகமாய் வாழ்ந்தால் உனக்கு உயர்வு நிச்சயம். ஆண்டவருக்காக நீ பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு உயர்வு நிச்சயம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களினால் உன்னை நீ தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் அவருக்காக ஒரு பிரத்யேகமான பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் உனக்கு உயர்வு நிச்சயம். மிராக்கிள் ஆஃப் மிராக்கிள்ஸ், அற்புதத்திலும் அற்புதம் வாழ்க்கையிலே நடக்கும். வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க. உன் மூலமாய் கர்த்தர் அற்புதத்திலும் அற்புதம், அதிசயத்திலும் அதிசயம், உன்னுடைய கற்பனைக்கும் உன்னுடைய எண்ணத்துக்கும் அப்பாற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை உன் மூலமாய் உனக்கு, உன் குடும்பத்துக்கு, நீ சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கு, இந்த தேசத்துக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். வாலிப பெண் பிள்ளைங்க, ஆண் பிள்ளைங்க, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நீ எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன பிரயாசத்தையும், சின்ன சின்ன தியாகத்தையும் ஆண்டவர் பார்க்கிறார். அதற்காக கைமாறு கொடுக்கிறார். அவர் மறுபடியுமாய் உன்னை ஆசீர்வதிக்கிறார். யாருக்கும் தெரியாததை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கும் தெரியாததை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவங்க ஜெபம் பண்ணாங்க. பிரச்சனை வந்ததும் ஜெபம் பண்ணாங்க. கேக்குதா நான் சொல்றது? காதுல விழுதா? பிரச்சனை ஒண்ணுதான் என்ன பண்ணாங்க சொல்லுங்க. நேபுகாத்நேச்சாருக்கு பிரச்சனை, யார்கிட்ட ஓடணும் சொல்லுங்க? ஜோசியக்காரு, சாஸ்திரக்காரு, குறி சொல்றவங்க, சூனியக்காரர்கிட்ட ஓடணும். இப்ப தானியேலுக்கும் இந்த 3 வாலிபர்களுக்கும் பிரச்சனை. இவங்க எங்க ஓடினாங்க? பதில் கிடைச்சிச்சா? You got the answer for today? இன்றைக்கான உன் பிரச்சனைக்கான பதில் கிடைச்சிருச்சா? பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். இது வெறும் நேபுகாத்நேச்சாருக்கான பிரச்சனை இல்ல, அகில உலகத்துக்கான பிரச்சனை. பிரச்சனை ஒண்ணுதான்.
பதில் எங்க தேடி ஓடுறோன்றது தான் முக்கியம். இங்க தான் நேபுகாத்நேச்சார் எங்க ஓடினா? குறி சொல்றவங்க கிட்ட, நாள் பாக்குறவங்க கிட்ட ஓடணும், சாஸ்திரக்காரர்கிட்ட ஓடணும். பார்த்து சொல்லு. அவங்க என்னத்த பார்த்து சொல்லுவாங்க? அவங்க என்னத்த பார்த்து சொல்லுவாங்க? அவன் பார்த்துக்கணும்னா அவன் ஏன் தெரு தெருவா சுத்துறான்? அவனை பத்தி பார்த்துக்க. என் கைய பாக்குறவன் அவன் கைய ஒரு முறை பார்த்துக்கணும் இல்லையா? அது கொடை மாட்டிக்கின்னு கீஞ்ச பேக் போட்டுக்கின்னு தெரு தெருவா சுத்திக்கின்னு. சில சுவாரஸ்யமான சம்பவங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்பதான் சர்ச் ஆரம்ப நாட்கள். ஒரு தாத்தா வருவாரு, கொடை சகுப்பு எல்லாம் சரியா 12:30 மணிக்கு இந்த பக்கம் வருவார். அப்ப ஸ்கூல் எல்லாம் கிடையாது. இந்த வாட்டர் டோர் இந்த ஃப்ரண்ட்ல இருக்கும். ஆனா அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு வந்து அந்த தொப்பியை கட்டி வச்சுட்டு அப்பாடான்னு உட்காருவார். அந்த நேரம் பார்த்து நான் வெளியே போவேன். வெளியே போவார், உட்காந்துக்கிறேன். நம்ம வாய் சும்மா கதா, என்னய்யா இன்னைக்கு ஒன்றும் சரியா இல்லையா? இன்னைக்கு ஒண்ணுமே இல்லப்பா, கலெக்ஷனே இல்லை. சரி, ஒரு வாய் சாப்பிடுறியா? சாப்பிடுவேன். அப்ப பார்த்தா வீட்டுல காலையில சுட்டு வச்சுட்டு போன இட்லி, பருப்பு குழம்பு ஒரு தட்டுல போட்டு ஒரு பஞ்சு பாத்திரத்துல தண்ணி எடுத்துன்னு போய் குத்துட்டு, அவங்க பக்கத்துல ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லு மேல உட்காந்துக்கினேன். அவரு சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு, என்னய்யா நாங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸு, என்கிட்ட சாப்பிடுறீங்க? நீ வேறப்பா, இவர் தான் உண்மையான கடவுள். நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர் தான் உண்மையான கடவுள். உன்னையும் பாரு என்னையும் பாரு, உன்னையும் பாரு என்னையும் பாரு. அவனுக்கு தெரிஞ்சுக்குது. டொமினியன் ஹார்வெஸ்ட் விசுவாசிகளுக்கு தெரியலையே. சாஸ்திரக்காரனுக்கு குறி சொல்றவனுக்கெல்லாம் தெரிஞ்சுக்குது. என் பிள்ளைங்களுக்கு தெரியலையே. பிரச்சனை எல்லாருக்கும் ஒண்ணுதான் பிள்ளைங்களே. நம்ம பிரச்சனைக்கு எங்க ஓடுறோன்றது தான் தீர்வு இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி ஓடுறியா, ஆண்டவரை விட்டுட்டு ஓடுறியா? Are you running towards God or running away from God? That makes the difference. இன்றைக்கு செய்தி ஒண்ணுதான். நிறைய விஷயங்கள் பார்த்தோம், எல்லாத்தையும் மறந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஒண்ணு, பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு? அவரை நோக்கி ஓடுறியா, அவரை விட்டுட்டு ஓடுறியா? நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம். அவரை நோக்கி ஓடுறோமா, அவரை விட்டுட்டு ஓடுறோமா? அவரை நோக்கி ஓடினால் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ப்ரமோஷன், you will be lifted higher. நீ உயர்த்தப்படுவாய். சகல கண்களும் உன்னை நோக்கி பார்க்கும்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவரை நோக்கி பார்க்க வேண்டும், அவரிடத்திலே ஓட வேண்டும். இந்த மாதிரியான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம தீர்வுக்கு, நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வே இல்லை. இன்னும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுரண்டிக்குன்னு நம்மளை ஏமாத்தி அனுப்பிடுவாங்க. இதுல ஆண்டவரை நோக்கி இவங்க ஜெபம் பண்ணாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்களாம். நல்லா கவனிங்க, ஒரு கதை சொல்றேன், கதை சொல்லி முடிக்கிறேன். 2 பிள்ளைங்க பிறந்தாங்களாம், ட்வின்ஸ். ஒரே பிறப்புல பிறந்த 2 ஆண் பிள்ளைங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தா ஒரு குழந்தை நல்லா புஷ்டியாக்குதான், இன்னொரு குழந்தை படக்கேட்டங்குதான். ஒரே பிரசவத்துல பிறந்த 2 பிள்ளைங்க. டாக்டருங்கிட்ட கூட்டிட்டு போனாங்களாம். டாக்டருங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. கடைசியில என்னத்தான் பண்றதுன்னு தெரியாது இருந்தப்போ, அந்த வீட்டுல ஒரு பாட்டின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. இப்ப நம்ம வீட்டுல பாட்டிங்களை சேர்க்கறது இல்லை, நம்ம சேர்க்கறது இல்லை இல்ல. அவங்க வேணாம், நச்சு நச்சு நச்சுன்னு இருப்பாங்க, தொல்லை குத்துனே இருப்பாங்க, திட்டினே இருப்பாங்க. பாட்டிங்க எல்லாம் வேணாம், தாத்தாங்கெல்லாம் வேணாம், நம்மளே எல்லாம். நானே, நீயும் ஒரு நாளைக்கு பாட்டி ஆவ, நானும் ஒரு நாளைக்கு தாத்தா ஆவேன். நானும் அப்படி வாரத்துல அந்த மூலையில அந்த லாஸ்ட்லயோ எங்கேயோ எங்க கொடுப்பாங்களோ.
எங்கேயோ, என்னுடைய முடிவு எங்கேயோ தெரியல. ஜெபம் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே கொஞ்சம் பார்த்துக்குங்க. அந்த பாட்டி வந்தாங்களா, பாட்டி வந்துட்டு அவங்க சொன்னாங்களா, இது கடை டாக்டர் கிட்ட போனீங்க, என்ன கேட்டிருந்தேன்னா சொல்ல மாட்டேன், இது எப்பவுமே அழுதுனுக்கும் இது அழாது இருக்கும். அழுதப்பெல்லாம் அவங்க அம்மா பால் குத்தா இது அழுவுல கண்டுக்காம விட்டான். எந்த குழந்தை அழுது பால் குடிச்சிச்சோ அது குஷ்டி ஆயிடுச்சு, எது அழாம இருந்துச்சோ அது வெள்ளி ஆயிடுச்சு. அழுதப்போ அழுத புள்ள தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பிரச்சனையின் நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஓடின புள்ள அது எப்படி ஆயிடுச்சு? மற்ற புள்ளைங்க பத்தியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவர்கிட்ட. அப்ப ஆண்டவரை நோக்கி ஓடுங்க. ரன் டுவர்ட்ஸ் காட். ஆண்டவரை நோக்கி ஓடுங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனை, சின்ன தேவையோ பெரிய தேவை, வெறும் தலைநோவு ஜுரமோ தீர்க்க முடியாத கேன்சர் நோவோ எதனாக்கட்டும், அவருக்கு அது லேசான காரியம். அவருக்கு அது லேசான காரியம். அவர்கிட்ட போங்க. மலை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல கடந்து போயிடும். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றி நம்மை காப்பாற்றுவார். கண்களை மூடி கர்த்தரை நாம நோக்கி பார்ப்போம்.